வாயும் வயிறுமா இருந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரா. அவ வந்ததும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்மளே அந்த 2 குடம் தண்ணியையும் திரும்ப எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து தண்ணி குடத்தோட அவளும் வீட்டுக்கு வரா. உடனே அவகிட்ட போய் என்னை மன்னிச்சு விடு, நான் தெரியாம கீழே விழுந்து 2 குடம் தண்ணீரையும் தடுக்கி விட்டுட்டேன். நானே போய் திரும்ப 2 குடம் தண்ணியும் எடுத்துட்டு வரேன். நீயோ பாவம் ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். உடனே அவ பதறி போய் என்னது நீங்க கீழே விழுந்துட்டீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே, தண்ணி போனா போகட்டும், உங்களுக்கு எதுவும் இல்லையேன்னு கேக்குறா. நீங்க எல்லாம் போய் அந்த 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வர வேணாம், நானே அப்புறமா எடுத்துக்கிறேன்னு சொல்றா. இத கேட்டதும் அவன் அப்படியே நெகிழ்ந்து போறான். இவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கை. கணவனோ மனைவியோ யாருமே தெரிஞ்சு தப்பு பண்றதில்ல. 2 பேர்ல ஒருத்தங்க ஒரு படி இறங்கி வந்தாலே மற்றவங்க கண்டிப்பா 10 படி கீழே இறங்கி வருவாங்க. நம்மளை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்களும் வளரணும். அதனால புரிதலும் விட்டு கொடுக்கறதும் தான் வாழ்க்கை. நன்றி.